Hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Sense Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ்லாம் ப்ரீ மார்க்கெட்டாகவே அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல்ஸ் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இங்கே டிஸ்ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு நீங்கள் பை அண்ட் செல்ஸ் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல்ஸ் என்ட்ரி போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. நான் சொல்கிறத வச்சு நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நான் சொல்கிறத ஒரு எஜுகேஷ்னலாக ஒரு விஷயத்த கற்றுக்கலாம் அப்படின்ற இதுக்கு மட்டும் நான் சொல்கிறத யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே பெட்டர். ஓகேங்களா? சரி, ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்தராக என்ன கொஷின் கேட்கணுமோ கேட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட்டோட வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டது, ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்ததுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ காப்பி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ இது வந்து காப்பி ட்ரேடிங் நான் சும்மா திடீர்னு எடுத்த முடிவு கிடையாது. இந்த காப்பி ட்ரேடிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சம் ஆஃப் த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி கோல்டில். ஓகேங்களா? கோல்டு வந்து மெயின். ஆனால் எல்லா கரன்சி பேர்லேயும் வந்து ஸ்கேல்பிங் மட்டும்தான். ஒரு 80% வந்து ஸ்கேல்பிங். ஓகேங்களா? ஒரு 80% ஸ்கேல்பிங்கு, ஒரு 20% வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷன். ஓகேங்களா? ஸோ 80% அண்ட் 20%. ஸோ கரன்சி பேர் பார்த்தீங்கன்னா கமோடிட்டி நம்மளோட கோல்டில் மட்டும்தான் இந்த ஸ்ட்ராட்டஜின்றது வந்து கொஞ்சம் நல்லா ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்சி, ஃபேர் வேல்யூ கேப்பு, அப்புறமா ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் இந்த மாதிரி பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோக்கு புதுசுனா உங்களுக்கு தெரியாது. ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஜனவரிக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் உள்ளே கொண்டு வந்து இந்த மாதிரி அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்க்கு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகேங்களா? அந்த வீடியோலாம் பார்க்காதவங்களாம் போய் செக் பண்ணி பாருங்கள். கரெக்டாக ஒரு 11 மந்த்துக்கு பிஃபோர். ஓகேங்களா? அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து காப்பி ட்ரேடிங் வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடது மாஸ்டர் அக்கௌண்ட் இருக்கும். ஓகேங்களா? மாஸ்டர் அக்கௌண்ட் வந்து இருக்கும் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டாஃபிக்ஸில். ஓகேங்களா? மாஸ்டர் அக்கௌண்ட், இதுக்கு கீழே 5 அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கும். 5 அக்கௌண்ட்டு, அதாவது 5 அக்கௌண்ட்டை மட்டும்தான் என்னால் காப்பி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாஸ்டர் அக்கௌண்ட் அப்படின்றது என்னோட அக்கௌண்ட்டு. ஓகேங்களா? ஸோ ஆக்டாஃபிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா காப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எப்படின்னா என்னோடது வந்து மாஸ்டர் அக்கௌண்ட்டை நான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா கீழே ஒரு 5 அக்கௌண்ட் மட்டும் மினிமம், மேக்ஸிமமே வந்து 5 அக்கௌண்ட் தான். 5க்கு மேலே எடுக்க முடியாது. ஓகேங்களா? 5 அக்கௌண்ட்டு. இந்த 5 அக்கௌண்ட்டு இப்போ நான் இதில் வந்து ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ணுறேன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த 5 அக்கௌண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 5 அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போயிட்டு அங்கே ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன ட்ரேடு பண்ணுறனோ அது டைரெக்டாக இங்கே ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து காப்பி ட்ரேடிங். ஓகேங்களா? ஸோ என்னோட அக்கௌண்ட்டில் ஃபுல் நான் எடுக்கிற என்ட்ரிஸ்லாம் அப்படியே இங்கே இருக்கக்கூடிய இந்த டிஃப்ரெண்ட் 5 அக்கௌண்ட்ஸில் இது வந்து ப்ளேஸ் ஆயிரும். ட்ரேட்ஸ் வந்து ப்ளேஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ காப்பி ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம். இதில் வந்துட்டு நம்ம வந்து எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு மினிமம் வந்து ஒரு $1000 வச்சுருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? $1000 வச்சுருக்கீங்கன்னா நம்ம வந்து ஒரு 10%, இப்போ ட்ரேடிங்னாலே ஒரு 10 to 15, 20% தான். ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து $1000க்கு 10% வந்து நம்ம பண்ணுறோன்னா வெறும் $100 தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு $100 வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியும் $1000க்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நான் சார்ஜஸ் எப்படி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-50% சார்ஜ். ஓகேங்களா? ஸோ பண்ணுறதுல 50-50% சார்ஜ். ஓகேங்களா? ஸோ 50-50க்கு வந்து நான் எடுத்துருவேன். அப்போது 50-50 எடுக்கும்போது உங்களுக்கு $50 தான் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். எனக்கு $50 தான் ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான்
ஒரு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி அண்டு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது. அது கரண்ட்டில நம்ம வந்து டிசிஷன் எடுத்து பண்ணுற மாதிரி தான். ஸோ லாஸ்ட்டு ஒரு 11 மந்த்துக்கு பிஃபோர் வந்து நான் ட்ரேடிங் வந்து இதே மாதிரி உள்ள ஒன்று கொண்டு வந்தேன். அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் இப்போ அது ப்ரோ லெவலுக்கு மாடிஃபை பண்ணிட்டேன். ஸோ இன்னும் 2 மந்த்து பண்ணணும். இன்னும் ஒரு 2 மந்த் கிட்ட இன்னும் முடியல. ஸோ அதுக்கு முன்னாடி சொல்லலாம், அலௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். இது வரைக்கும் நான் சொல்லலை. ஸோ இன்னைக்கு சொல்லிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியை அப்போ பண்ணும்போதே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து அதை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி ப்ரோ லெவலுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஆனால் எதிர்பார்க்குற பர்சன்டேஜ்ன்றது எவ்வளோ வேணாலும் பண்ணலாம். ஆனால் நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறது ஒரு 20% வந்து சொல்லிக்கிறேன். ஸோ என்னால் 50 to 60 கூட என்னால் பண்ண முடியும். ஆனால் நான் இதை மட்டும்தான் பேஸ் பண்ணி சொல்கிறேன். 20%ன்னு நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா? 20% கன்சிஸ்டன்சியாக எடுத்துட முடியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது இந்த மாஸ்டர் அக்கௌண்ட் அப்படின்றது ஆக்டஃபெக்ஸில் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து MT5 அண்டு MT4 இருந்தது. இதுக்கு முன்னாடி MT5 அண்ட் MT4 இருந்தது. இப்போ என்னன்னு தெரியல, ரீசெண்டாக MT5 எடுத்துட்டாங்க. MT4 மட்டும்தான் இருக்குது இப்போது. ஸோ இப்போது ரீசன்ட் டேஸில் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஸோ MT4 தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா MT4ல் வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வேணாம், நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். சொல்லும்போது ஓப்பன் பண்ணால் போதும். ஓகேங்களா? சரி, ஓகே. MT4ல் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டில் ஸ்கேல்பிங் இருக்கும். மற்ற கரன்சிஸ்லலாம் ஸ்கேல்பிங் மோஸ்ட்லி இருக்காது. பொசிஷன் வந்து ஹோல்டு பண்ணுவேன். ஸோ லாஸ்ட் வீடியோவில் யூரோஎஸ்டி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொசிஷன், அப்புறம் இன்ட்ராடே இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். ஆனால் கோல்டு வந்து சின்ன சின்ன ஸ்கேல்பிங்ஸ் வந்து நான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பெர் டேக்கு வந்து 2% வந்து ட்ரா டவுன் ஆகாமல் நான் ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் நான் இப்போ பார்த்துருக்கேன். ஆனால் ரீசெண்ட் டேஸில் ஒரு 3% கிட்ட ட்ரா டவுன் ஆகுது. அதை கவர் பண்ணிடலாம், கவர் பண்ண முடியும். ஒரு 3% ட்ரா டவுன் ஆகுது. ஓகேங்களா? சரி, ஓகே. தயவு செஞ்சு யாரும் ப்ரோ ஃப்ரேமாக உள்ளே கொண்டு வந்துடாதீங்க. ஓகேங்களா? MT4 ஓப்பன் பண்ணிவிட்டு இந்தாங்க என்னோட லாகின் அப்படின்ட்டு உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. ஸோ நான் லிங்க் அனுப்புவேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி என்னோட அக்கௌண்ட்டுக்கு கீழே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் அக்கௌண்ட் கொடுக்குறவங்க ஆக்டாஎஃப்எக்ஸில் ஓப்பன் பண்ணணும். ஆக்டாஎஃப்எக்ஸில் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஏன் 5 அக்கௌண்ட் மட்டும் கொடுக்குறாங்கன்னு தெரில. ஸோ மேக்ஸிமம் 5 அக்கௌண்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் என்னால் 5 அக்கௌண்ட்டு மட்டும் எடுக்க முடியும். ஸோ நான் ரிசர்ச் பண்ணிட்டேன். இப்போது என்னோட ஒரு MT5 பண்ண முடியாது. MT4 தான் பண்ண முடியும். ஸோ அப்போ என்னோட MT4 வந்து மாஸ்டராக மாற்றிக்கிட்டு இதில் இருந்து மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. MT4ஓ MT5ஓ MT4 மல்டிபிள் அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணலாம். மல்டிபிள்னா ஒரு 10-20 அக்கௌண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு தான் என்னோட பிளான் இருந்தது. ஆனால் என்னோட MT4ல இருந்து இங்கே இருக்கக்கூடிய MT4ஓ ஆர் MT5ஓ கனெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து காப்பி வந்து இருக்குது. ஆனால் இப்போ நான் இந்த அக்கௌண்ட் வந்து நான் ட்ரேட் பண்ணுறேன்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு MT4 இருக்கும்ல, MT4 அக்கௌண்ட் இருக்கும்ல, அதில் ஒரு ப்ரோக்கரேஜ் தான் லாகின்ல இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதில் ஒரு 10 ப்ரோக்கரேஜ் வந்து நான் வச்சுருந்தாலும் அந்த டைமுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் தான் லாகின்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ மீதி இருக்கிற 9 ப்ரோக்கரேஜ் லாக் அவுட்டில் இருக்கும். அப்போ அந்த 9 ப்ரோக்கரேஜில் ஆர்டர் விழாது. நான் இங்கே ட்ரேட் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரோக்கரேஜ் லாகின்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரோக்கர் மட்டும்தான் ஆர்டர் வந்து சேம் டைமில் விழுது, காப்பி ஆகுது. ஆனால் மீதி இருக்கிற அந்த 9 அக்கௌண்ட்டில் காப்பி ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால தான் நான் ஆக்டாஎஃப்எக்ஸுக்கு வந்துட்டேன். 5 அக்கௌண்ட்டில் சேம் டைமில் காப்பி ஆகுது அப்படின்றனால. ஸோ நான் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். இந்த இடத்துல ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த இடத்துல நான் ட்ரேட் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய 10 அக்கௌண்ட்லேயும் ட்ரேடு விழுமா அப்படின்னு பார்த்துட்டேன். நான் பார்த்த பொருள் கிடைக்கல. இங்கே இருக்கக்கூடிய லாகின்ல இருக்கக்கூடிய ஒரு அக்கௌண்ட்டில் மட்டும்தான் விழுது. நான் இங்கே என்ன ட்ரேட் போட்டாலும் இந்த ஒரு அக்கௌண்ட்டுக்கு கரெக்டாக விழுந்துருது. ஆனால் லாக் அவுட்டில் இருக்கக்கூடிய 9 அக்கௌண்ட்டில் விழ மாட்டேங்குது. ட்ரேட் வந்து பிளேஸ் ஆக மாட்டேங்குது.
ஸோ நான் பார்த்த வரலும் கிடைக்கல. அப்படி இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இதை பற்றி தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை வந்து காண்டாக்ட் பண்ணி ஒரு ஐடியா கொடுங்க. ஸோ அப்படி என்னோட MT4லேருந்து எடுக்கக்கூடிய ட்ரேடு இங்கே இருக்கக்கூடிய 10 அக்கௌண்ட்டு இருந்தாலும் சரி, 50 அக்கௌண்ட்டு இருந்தாலும் சரி, அட் அ டைமில் எல்லா அக்கௌண்ட்லேயும் ட்ரேடு பிளேஸ் ஆகுது அப்படின்னா நான் இந்த 5 அக்கௌண்ட் இல்லை 50 அக்கௌண்ட்டுனாலும் நான் வந்து வாங்கிக்கிறேன். 50 அக்கௌண்ட்னாலும் நான் ஹேண்டில் பண்ண நான் ரெடியாக இருக்கேன். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எனக்கு இதை பற்றி இந்த டெக்கியாக எனக்கு கொஞ்சம் தெரியல. அதனால தான் ஆக்டாஃபெக்ஸுக்கு போயிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தெரியும் அப்படின்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஏதோ ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா. ஓகே. இப்போது இங்கே 5 அக்கௌண்ட்டு தான் என்னால் எடுக்க முடியும் ஆக்டாஃபெக்ஸில். ஓகேங்களா? இப்போ இன்கேஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ப்ரோ, அதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா 100 அக்கௌண்ட்டு கூட நீங்கள் உங்களால் சேம் டைமில் ட்ரேடு வந்து ப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த ஆக்டாஃபெக்ஸில் இருக்கக்கூடிய 5 அக்கௌண்ட்டையும் சரி, இந்த சைடில் இருக்கக்கூடிய 5 அக்கௌண்ட்டையும் சரி, என்னால் ஈஸியாக இந்த MT4லேருந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிட முடியும். ஸோ சிங்கிள் MT4லேருந்து நான் ட்ரேட் பண்ணால் இவ்வளோ அக்கௌண்ட்டும் எனக்கு வந்து ட்ரேடு ப்ளேஸ் ஆகுதுன்னா அது பெட்டர் தான். ஸோ அந்த மாதிரி இருந்தால் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கு ரெக்யூர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் கொடுக்குறவங்க கண்டிப்பாக $4000 வந்து உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஏன்னா நான் எடுக்கிறது 5 அக்கௌண்ட்டு மட்டும்தான். இது பாசிபிளாக இருந்துச்சுன்னா உங்ககிட்ட $1000 இருந்தாலும் ஓகே, நான் வந்து எடுத்துக்கிறேன். ஆனால் இங்கே 5 அக்கௌண்ட்டு மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றனால நான் வந்து 4000 மினிமம் வந்து 4000. ஓகேங்களா? அதுக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மினிமம் $4000 ரியல் அக்கௌண்ட்டு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நான் வந்து என்னோடய காப்பி ட்ரேடிங் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். காப்பி பண்ண நான் அலோவ் பண்ணுவேன். ஓகேங்களா? அது இல்லாமல் 5 அக்கௌண்ட்டு மட்டும்தான். அப்படி வேணுன்றவங்க இது புக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து உங்கள் புக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து புக் பண்ணிடுங்க. மெயினாக பாருங்கள், $4000 கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நான் எடுப்பேன். ஓகேங்களா? ஸோ புக் பண்ணிக்கலாம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன் இந்த ஒரு ஜனவரி, பிப்ரவரி இந்த மந்த்தெல்லாம் ஏன் வந்து பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் நான் வச்சுருக்க இப்போ நான் அந்த பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்து 5 மந்த்து நான் வந்து கண்டினியூஸாக பண்ணிட்டேன். ஓகேவா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு 3 மந்த் வேணும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அது ஒரு 2-3 மந்த்தில் நான் வந்து அதை பக்காவாக ரெடி பண்ணிடுவேன். ஓகேங்களா? கரெக்டாக ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பில்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்கு தான் இந்த ஏப்ரல் 1க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்குள்ளே வந்து டாக்குமெண்ட்டில் கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். அதில் போயிட்டு புக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் பாருங்கள், $4000 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஏப்ரல் 1க்கு வந்து நான் வந்து காப்பி ட்ரேடிங் எடுத்துருவேன். ஸோ இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இந்த மாதிரி இருக்குது, நிறைய அக்கௌண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக என்னை காண்டாக்ட் பண்ணி சொல்லிடுங்க. ஸோ நானும் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன், கிடைக்கல எனக்கு. கிடைச்சதெல்லாம் நான் யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். சாஃப்ட்வேர்ஸ் வந்து பண்ணி காப்பி பண்ணியும் பார்த்துட்டேன். ஸோ அட் அ டைமில் என்னோடய மாஸ்டர் அக்கௌண்ட்டில் இருந்து லாகின்ல இருக்க அந்த சிங்கிள் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் போகுது. லாக் அவுட்டில் இருக்க அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த அக்கௌண்ட்ஸுக்கு ட்ரேடு விழ மாட்டேங்குது. ஒருவேளை அந்த ரிமைனிங் இருக்கிற அந்த அக்கௌண்ட்ஸுக்கெலாம் விபிஎஸ் கனெக்ட் பண்ணால் விழுமா ட்ரேடு வந்து? ஏன்னா க்ளவுடோட ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய அக்கௌண்ட்டு க்ளவுடில் போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த க்ளவுடு மூலியமாக போகும்போது எல்லாமே லாகின்ல தான் இருக்கும். அப்படி விழுமா? அது என்னன்னு நான் இன்னும் பார்க்கல. அப்படி தெரிஞ்சதுன்னா என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நான் இது வரைக்கும் விபிஎஸ்லாம் நான் வாங்கினது கிடையாது. அதுவும் எனக்கு தெரியாது. ஸோ காண்டாக்ட் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஏப்ரலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ வேணுன்றவங்க மட்டும் அந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 20% அப்படின்றது கான்ஸ்டன்ட் கிடையாது. இதுக்கு மேலேயும் வரலாம், கீழேயும் வரலாம். ஆனால் வரும். ஓகேங்களா? ஸோ ஷேர் எப்படி பிரிக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணி வச்சிருக்கிற ப்ராஃபிட்டில் 50-50 ஷேரு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் $4000 இருந்துச்சுன்னா ஒரு ரீசனபுளான ஒரு ப்ராஃபிட்ஸ் வந்து 2 பேருக்குமே வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னும் நான் அந்த 3 மந்த்தில் இந்த 20% கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறது, இப்போது நான் பண்ணி வச்சுருக்கிறதுல வந்து எனக்கு ஒரு 50% வந்து
என்னால் பண்ண முடியுது. ஆனால் 20% தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? ஸோ இதன் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி இந்த 20% அப்படின்றத 50%க்கு நான் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போ 50% அப்படின்றப்போ ஆவரேஜாக ஒரு 60லேருந்து ஒரு 70% மேக்ஸிமம் 70% கவர் பண்ணுற மாதிரி தான் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு 6 மந்த்தாக ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கேன். ஸோ இன்னும் எனக்கு ஒரு 3 மந்த் வேணும். ஸோ அக்கௌண்ட்டு இந்த மாதிரி இந்த அக்கௌண்ட் சைஸில் இருக்கவங்க மட்டும் வந்து ஃபார்மை வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ நான் எடுக்கிற என்ட்ரியை வந்து கால்ஸ் இந்த மாதிரி நான் கொடுக்குற மாதிரி எனக்கு வந்து எந்த ஒரு பிளானும் வந்து கிடையாது. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி, ஓகே. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.